ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்கை மீனை வச்சு திருக்கை மீன் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச மீனுன்னு சொல்லி ஏற்கனவே திருக்கை மீன் தொக்கு போட்டிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம திருக்கை மீன் குழம்பு பார்க்க போகிறோம். திருக்கை மீன் மிளகு பூண்டு குழம்பு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க திருக்கை மீன், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அப்படியே அரைக்க போகிறோம். இது குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம குழம்பு தாளிக்கலாம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இதில் கடுகு தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு அதை போட போகிறோம். வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பூண்டு, மிளகு, ஜீரகத்தை அரைச்சி எடுத்து வந்து வச்சுருக்கோம், இதை போட போகிறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிக்கணும். இதை இதில் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குங்க. இது வதங்கும் பொழுது ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிட்டேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வதக்கிக்கலாம். எந்தளவுக்கு வதங்கியிருக்குன்றதை பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். குழம்பு மிளகாய் தூள் போட போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் 1. இதில் ஏற்கனவே மிளகு நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம். மிளகு பூண்டு குழம்புன்றதுனால காரம் கொஞ்சம் இருக்கும், அதனால் நம்ம திட்டமாக போட்டுக்கிறோம். இதை இப்படி ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்ற போகிறோம். கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணி. குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம திருக்கை மீனை ஆட் பண்ண போகிறோம். குழம்பு கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற திருக்கை மீன் போடுறோம். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீன் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். டக்குன்னு வெந்துடும். குழம்பு நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். திருக்கை மீன் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு பூண்டு மிளகு திருக்கை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.